ஆண் பெண் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இப்போ சமநிலையாக, அதாவது வேலையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சமத்துவம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, எங்கள் வீட்லேயே கிடைக்காது ஃபஸ்ட்டு. ஏன், என்ன கிடைக்காது? இப்போ நான் ஒரு பொருள் கேட்டால் அது வாங்கி தர மாட்டாங்க. அதுவே என் தம்பி கேட்டால் உடனே செய்வாங்க எங்கள் வீட்டில். அவர் சின்னவருங்கிறதுனாலையா இல்லை ஆணுங்கிறதுனாலையா? சின்ன பையன்றதுனாலே செய்வாங்க. வீட்டிலே கிடைக்கல. வீட்டிலனா அவன் வெளில போகிறான்னா, எனக்கு ஒரு பிரதர் இருக்காங்க, அவங்க வெளில போகிறாங்கன்னா அவன் வெளில போகிறான், ஆம்பளை பையன், நீ இருக்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்கள் வாழ முடியும். எங்களுக்கு எப்போ போகணும் தோணும் அப்போ நாங்கள் போகணும். அதை விட்டுட்டு பையன் போவான், நீ போவாத பொண்ணு வீட்டுக்குள்ளே இரு அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதான். எங்கள் வீட்லேயும் வந்துட்டு 2 பிரதர் இருக்காங்க, 2 தம்பி தான். இப்போது எங்கள் பேரண்ட்ஸ் எப்போவுமே அந்த மாதிரி தான். எப்போவுமே இவன் அதை பண்ணால் நீ இதெல்லாம் பண்ணுறான், பையன் நீ அப்படிலாம் இருக்கக்கூடாது, பொண்ணாக இப்படி தான் இருக்கணும், நிறைய இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. என்னெல்லாம் ஷுவராக சொல்லுவேன். இப்போ எனக்கு வந்து ரொம்ப கிடையாது. இந்த ஃபியூ பர்சன்ட் இருப்பாங்கல்ல, ரொம்ப அப்பத்துலேருந்தே அவங்க மைண்ட் ஃபுல்லாகவே அந்த ஃபீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களோட அப்பா அம்மா வந்து ஃபீட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீ வந்து ஆம்பளை, நம்ம வந்து இந்த கேஸ்ட்டு, நம்ம வந்து நீ ஆம்பளை இப்படி தான் இருக்கணும், லேடிஸை நீ இப்படி ட்ரீட் பண்ணணும், தே லைக் தட் அப்படின்னு அந்த ஒரு ஃபீட் பண்ணிட்டே இருப்பாங்க மைண்டில். வீட்லேயுமே அந்த பார்ஷாலிட்டி இருக்கும். நான் சாப்பிட்ட அப்புறம் தான் நீ சாப்பிட்ணும், ஸோ நீ இப்படி தான் இருக்கணும், நீ வந்து இந்த ட்ரெஸ்ஸு போடக்கூடாது, ஸோ நீ இப்படி வெளியே போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான பார்ஷாலிட்டி வந்து இருக்குது. இந்த மாதிரி டாமினேஷன் இருக்குது. மற்றபடி வந்து ரொம்ப இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.